Guys, மாலை வணக்கம் அனைவருக்கும். இன்னைக்கு நாம் என்ன பண்ணியிருந்தோம், ட்ரைட்ஸ் எப்படி எடுத்திருந்தோம், அதை பத்தி தான் இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா, ஓகே பாத்துரும் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்றத பாத்துரும். எஸ், கமான் கமான், என்ன இவ்வளவு லோட் ஆகுது. ம். இன்னைக்கு 5K ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம். இது பெஸ்ட் ட்ரேடா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒஸ்ட் ட்ரேடு. ஏன் அப்படின்னா இன்னைக்கு ஒரு 30K ப்ராஃபிட் பண்ண வேண்டிய இடத்துல நான் வெறும் 5K தான் ப்ராஃபிட் பண்ணியிருக்கேன். அது ஏன்னு இந்த வீடியோவை நீங்க கம்ப்ளீட்டா பார்க்கும்போது உங்களுக்கு புரிய வரும். ஓகே, இப்போ வந்து நம்ம லூப்பின்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். லூப்பின், எஸ்பிஐ கார்டு எல்லாமே இருக்கு. ஸோ லூப்பின்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். மிஸ்டு ஆப்பர்ச்சுனிட்டிஸும் பார்ப்போம். ஏன் இன்னைக்கு டிசிப்ளின் நான் ட்ரேட் பண்ணல அப்படின்றதையும் பார்ப்போம். ஓகே, லெட்ஸ் வெயிட். லெட்ஸ் செக். ஓகே, லூப்பின். ம், எடுத்தாச்சு. யா, இங்கே இருக்கு கரெக்டா. எஸ், இங்கே தான் நம்ம ட்ரேட் எடுத்திருந்தோம். நல்ல ஒரு ட்ரெண்டு. ஃபார்மா செக்டர் நல்ல ஃபாலோ ஆயிட்டு இருந்தது. ஸோ கரெக்டாக இந்த இடத்துல வந்து நான் ஒரு ட்ரேடை பிளேஸ் பண்ணியிருந்தேன். சூப்பரான ட்ரெண்டு தாங்க. ஓகேவா? ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னா, நான் 1:1 புக் பண்ணிட்டேன். அதாவது எங்கன்னா இந்த இடத்துல இந்த இடத்துல நான் புக் பண்ணிட்டேன். அந்த இடத்துல நிஃப்டி சப்போர்ட் எடுக்கிற மாதிரி இருந்தான். ஓகேங்களா? அந்த சப்போர்ட் ஒரு மார்க்கெட் மேல மேல தூக்கி அடிக்கிற மாதிரி இருந்தது. ஸோ அதனால நான் புக் பண்ணிட்டேன். ஓகேங்களா? பட் ஆக்சுவலா நான் வந்து இதை ரன் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? நான் ரன் பண்ணி இருந்தேன்னா இந்த ஒரு ட்ரேட்ல மட்டுமே எனக்கு நான் 3K ரிஸ்க் எடுப்பேன். ஸோ 1:4 வந்து இருக்கு. ஆல்மோஸ்ட் 12K இந்த ட்ரேட்ல எனக்கு ரன் ஆயிருக்கு. ஆனா நான் பண்ணது வெறும் 3K. இதுதான் இன்னைக்கு, அதாவது இந்த ஒரு ட்ரேட்ல மட்டும் நான் 14K மிஸ்டு ஆப்பர்ச்சுனிட்டி. நல்ல ஒன் சைடு மார்க்கெட் தெரிஞ்சும் நான் ஹோல்ட் பண்ணல. ஓகே, டிசிப்ளின் இதுதான். அங்க பாத்தீங்கன்னா இந்த கிரீன் ஏரோ இருக்கு. கரெக்டா இந்த இடத்துல நான் புக் பண்ணியிருக்கேன். இந்த ஏரோ பாத்தீங்கன்னா தெரியும். ஆல்மோஸ்ட் வெறும் ஒன் தான் இந்த இந்த இதுல நான் புக் பண்ணிட்டேன். ஸோ ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இன்னைக்கு. அதாவது ஏதோ நம்ம பெரிய ப்ராஃபிட் பண்ற அன்னைக்கு வந்து பெருசா ப்ராஃபிட் பண்ணணுங்க. அதை பண்ணாம இந்த மாதிரி சின்ன ப்ராஃபிட் பண்ணீங்கன்னா அதை விட ஒஸ்ட் எதுவுமே கிடையாது. ஏன்னா மார்க்கெட்ல என்னைக்குமே பெரிய ப்ராஃபிட்ஸ் தான் உங்களை அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போகும். சரிங்களா? ஸோ இது அந்த மாதிரி ஒரு ட்ரேட் முடிஞ்சுதா. அடுத்த ட்ரேடுங்க, தி பெஸ்ட். தி பெஸ்ட் இன்னைக்கு அவன். சூப்பரா போயிருந்தான். இவனும் அதே தான், சேம் திங். அந்த எல்லாமே ஒரே நேரத்துல எடுத்திருந்ததுனால நான் கொஞ்சம் யோசிச்சேன். ஓகே, நிஃப்டி மேல அடிச்சிட்டானா பிரச்சனை ஆயிடும் அப்படின்னு. இவன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1:3 அரௌண்ட் கொடுத்துருக்கான். அதாவது கிட்டத்தட்ட 9K. இதுல நான் புக் பண்ணது ஃபர்ஸ்ட் 1800. ஓகேங்களா? இதுவுமே அதான் இன்னைக்கு டிசிப்ளினே இல்லாம நான் ட்ரை பண்ணாங்க. அந்த ஹோல்டிங் எப்பவுமே நான் வந்து ப்ராஃபிட்ஸ்ல நான் ஹோல்ட் பண்ணுவேன். இல்லைனாலும் ஸ்டாப் லாஸ் ட்ரை பண்ணுவேன். ஓகேங்களா? என்ன யோசிச்சேன்னு தெரியல. அந்த அந்த சுச்சுவேஷன்ல புக் பண்ணுவோமே அப்படின்னு நான் புக் பண்ணிட்டேன். நான் ட்ரையல் பண்ணியிருந்தேன்னா நல்லாவே இருந்திருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி அதானி போட்டு இவனை நான் சரியா தான் புக் பண்ணேன். இல்லைன்னா இன்னைக்கு இந்த ப்ராஃபிட்டையும் எடுத்திருப்பானுங்க. நான் அதானி போட்டு வந்து பாத்தீங்கன்னா 1:1 கொடுத்துட்டான். ஓகேங்களா? ஸோ எடுத்திருந்தோம். அதானி போட். எஸ், 1121, 122 அந்த ரேஞ்ச். 1100. ஓகே 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 ஓகே. எஸ், இங்க தான் எடுத்திருந்தோம். இந்த இடத்துல இந்த ஹை எஸ்எல்லாம் வச்சிருந்தேன். 1:1 கொடுத்துட்டான். ஓகேங்களா? 1:1 அதாவது 3K கொடுத்துட்டான். பட் உடனே அடுத்த கேண்டிலே தூக்கி அடிச்சிட்டாங்க. நிஃப்டி ஆஃப்டர்நூன் ஃபால் ஆயிட்டு இருந்தது இல்லையா? அப்பதான் 1:1 நான் இன்னும் எதிர்பார்த்தேன். அடுத்து இதே தூக்கி அடிச்சோடனே எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஏன்னா மார்க்கெட் பாட்டம் ஆயிருந்தது அப்ப. ஸோ நான் ஒரு ₹500 சரி வெளியே வந்துட்டேன். காஸ்ட் டு காஸ்ட் இது ஒன்று தான் நான் உருப்படியா பண்ணேன். இல்லைன்னா ஓகே, இதுதான் நான் கரெக்டாக உருப்படியா பண்ணேன். ஓகே, நைஸ். அடுத்த ட்ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ கார்டு பண்ணியிருக்கலாங்க. இன்னைக்கு ஒரு 30K ஈஸியாக பண்ணியிருக்க முடியும். அந்த மாதிரி ஒரு டே தான். இந்த மாதிரி ஒரு டேல ஓகே, எஸ்பிஐ கார்டு எஸ்எல்ல நானே தான் கொடுத்துட்டேன். அந்த நிப்டியில இருக்கும்போது தான் இங்கே தான் என்ட்ரி எடுத்திருந்தேன். ஏன் ஸோ என்ன போயிருக்கான்னா 1:1 போயிருக்கான். ஆஃப்டர்நூன் மார்க்கெட் ஃபாலோ ஆகும்போது போயிருக்கான். நான் ஒரு இவ்வளோ ₹500 லாஸ்ட்ல கொடுத்துட்டேன். இந்த கன்சால்டேஷன் ஆகும்போது இந்த இடத்துல கொடுத்துட்டேன். சரி, ஹோல்ட் பண்ண வேண்டான்னு.
இன்னைக்கு இது பண்ணியிருக்கணுங்க. நம்ம கன்சிஸ்டண்டா மணி மேக் பண்ணியிருக்கோம். பட் இன்னைக்கு பண்ணது வந்து பிளண்டர் மிஸ்டேக் தான். இன்னொரு மிஸ்டேக் ஒன்று இருக்கு. அதையும் காட்டுறேன் நான். ஸோ ஆர்டர்ஸ் போகும். பெட்ரோநெட் ஓகேங்களா. என்ட்ரி போட்டு கேன்சல் பண்ணியிருக்கேன். எவ்வளோலன்னா 306ல. ஓகேவா. பெட்ரோநெட் நல்ல நல்ல இன்னைக்கு ப்ராஃபிட்லாம் ரன் ஆச்சு. எண்ட் ஆஃப் த டே வந்து எஸ் ஃபஸ்ட்டுங்க இதுதான் நான் சொன்னேன். ஓகேங்களா. ஸோ இந்த புல் பேக் தான் எஸ்எல்ஆர் வச்சிருந்தேன். ஸோ இங்க பாத்தீங்கன்னா இவனும் ஒரு 1:3. ஸோ இவனும் ஒரு 9K. ஆல்மோஸ்ட் ஒரு 30K இன்னைக்கு நான் பார்த்துருக்க முடியும். ஓகே, இது பியூர்லி சைக்காலஜி தான். பியூர்லி சைக்காலஜி தான். ஸோ பியூர்லி நம்ம சைக்காலஜில பண்ற மிஸ்டேக்ஸ் தான். ஆகுங்க, மிஸ்டேக்ஸ் நடக்கும். பட் முடிஞ்ச அளவு கன்சிஸ்டண்டா பண்ண முடியணும். ஓகேங்களா. ஸோ ரொம்ப நாள் ரொம்ப பக்கத்துல தான் இருக்கு. பெரிய ப்ராஃபிட்ஸ் நான் உங்களுக்கு ஷோ பண்ணுவேன் கூடிய விரைவில். ஓகேங்களா. ஸோ பொறுத்து இது மிஸ்டு ஆப்பர்ச்சுனிட்டி. பெட்ரோநெட் பாத்தீங்கன்னா போட்டு நான் கேன்சல் பண்ணியிருக்கேன் 304 ரூபால. அதாவது இங்க பாருங்க 304 ரூபாய் இந்த இந்த இடத்துல போட்டு நான் கேன்சல் பண்ணியிருக்கேன். அதான் வெரி வெரி ஒஸ்ட் இதுல. அதை நான் கண்டிப்பா கேபிட்டலைஸ் பண்ணியிருக்கணும். மை மிஸ்டேக். ஓகே, பார்ப்போம் என்னென்ன நான் என்னென்னலாம் மிஸ்டேக் பண்றேன், என்னென்ன கூத்துலாம் பண்ண போறேன் அப்படின்றது. இதெல்லாம் மிஸ்டு ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஃபின்டெக் இதெல்லாம் மிஸ்டு. ஓகேங்களா. ஸோ எடுத்திருக்கலாம் இதெல்லாம். ஸோ நான் இன்னைக்கு நிறைய மிஸ்டு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான். ஒன் சைட் ரேலி ஆகும்போது ஸ்டாக்ஸ்ல அள்ளிக்கிட்டு வரலாம். நான் வந்து கிள்ளி எடுத்துட்டு வந்திருக்கேன். ஓகேங்களா. ஸோ இன்னும் உங்களுக்கு எதனா டவுட்ஸ் இருக்கு, இந்த ட்ரேட்ஸ் நான் எப்படி எடுக்கணும், நீங்க எப்படி எடுக்கணும் அப்படின்னு டவுட்ஸ் இருந்தா தாராளமா கமெண்ட் பண்ணுங்க. நான் என்ன எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேங்களா. ஸோ வேற எதனா டவுட்ஸ் இருக்கு, கன்சிஸ்டண்டா மணி மேக் பண்றது அப்படின்னு நான் திரும்ப திரும்ப ஒரு விஷயம் தான் சொல்லிட்டே இருக்கேன். ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற ஒரு டாபிக்ல கவனம் செலுத்தணும். அதாவது இது நான் நிறைய நிறைய சொல்லியாச்சுங்க. ஓகேங்களா. இன்டர்நெட்ல நான் இல்லைன்னா ஒரு தனி செப்பரேட் வீடியோ கூட போடுறேன் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டுக்கு. எப்பயுமே நீங்க லாஸ் பண்றீங்க அப்படின்னா உங்க கேபிட்டல்ல இருந்து 0.5% இல்ல 1% ரிஸ்க் எடுக்கணும். ஓகேங்களா. எக்ஸாம்பிளுக்கு இப்போ உங்ககிட்ட வந்து 1,00,000 ரூபாய் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா. 1,00,000 ரூபாயில 1% இருந்து 1000 ரூபாய். ஓகேங்களா. 100 ட்ரேட் நீங்க லாஸ் பண்ணணும். அதாவது தொடர்ந்து. ஓகேங்களா. தொடர்ந்து 100 ட்ரேட் லாஸ் பண்ணாதான் அந்த கேபிட்டல் உங்களுக்கு ப்ளோ ஆகும். அதாவது ஒரு ட்ரேட்ல நீங்க 1000 ரூபாய் ரிஸ்க் எடுக்கிறீங்கன்னா தொடர்ந்து 100 ட்ரேட் லாஸ் பண்ணணும். அப்படின்னா மட்டும்தான் அந்த கேபிட்டல் உங்களுக்கு ப்ளோ ஆகும். ஓகேங்களா. ஸோ ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் நீங்க ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணணும். அதாவது நீங்க ஒரு செட்டப்பை ஃபாலோ பண்றீங்களோ, செட்டப் கூட நீங்க மீறலாம். ஓகேங்களா. அது எதுவுமே பண்ணாது. ஆனா வந்து அந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அந்த லாஸ் ஆகும்போது ஒரே லாஸா ஆகணும். அந்த லாஸ் வந்து நம்ம கட்டுப்பாட்டுல இருக்கணும். அப்படி இருந்தா மட்டும்தான் மார்க்கெட்ல சர்வை பண்ண முடியும். நீங்க எஸ்எல் போடாம இல்ல அப்படின்னு பண்ணீங்கன்னா உங்களால சின்ன லாஸை ஹேண்டில் பண்ண முடியல அப்படின்னா பெரிய லாஸை கண்டிப்பா ஹேண்டில் பண்ணவே முடியாது. ஸோ ஒரே லாஸ் மேக் பண்ணுங்க. எத்தனை தடவை அடிச்சாலும் அதாவது நமக்கு தொடர்ந்து 10 எஸ்எல் அடிக்குதா பிரச்சனையே இல்லை. 10,000 ரூபாய் போட்டோம், 1000 10,000 ரூபாய் போட்டோம். ஒரே ஒரு தடவை 1:5 1:3 கிடைச்சதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த லாஸ் அப்படியே ரெக்கவரி பண்ணி வந்துடும். ஸோ ஸ்ட்ரிக்டா ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை ஃபாலோ பண்ணுங்க. இதை ஃபாலோ பண்ணா மட்டும்தான் கன்சிஸ்டண்டா பண்ண முடியும். வேற எதுவுமே பண்ண முடியாது. ஓகேங்களா. ஸோ ஒரு சிஸ்டமேட்டிக் அப்ரோச். இந்த ஆப்ஷன்ஸ்ல கூட அதேதான். அதாவது நம்ம ஆப்ஷன்ஸ்ல ட்ரேட் பண்ணியிருக்கோம். அது நிறைய தடவை லைவ்ல நான் சொல்லியிருக்கேன். 100 பாயிண்ட்ஸ் எப்படி கேப்சர் பண்றது, 200 பாயிண்ட்ஸ் எப்படி கேப்சர் பண்றது அப்படின்னு. நிறைய பேர் ஆனா சின்ன கேபிட்டலை வச்சு ட்ரேட் பண்றீங்க. அதை வச்சு சர்வை பண்ணணும்னு நினைக்கிறீங்க. கண்டிப்பா தப்பே கிடையாது. ஏன்னா நானும் ஒரு காலத்துல அப்படிதான் இருந்திருக்கேன். ஓகேங்களா. ஸோ 10,000 ரூபாய் வச்சு ட்ரேட் பண்றது, 5,000 ரூபாய் வச்சு ட்ரேட் பண்றது, இது எல்லாமே நானும் பண்ணியிருக்கேன். அதுல அதுல ஒரே ஒரு விஷயம் என்னன்னா அங்கேயும் அதேதான், டிசிப்ளின் தான். நீங்க வந்து 10,000 ரூபாய் வச்சு 5,000 ரூபாய் பண்றீங்க அப்படின்னா இட்ஸ் 50% ரிட்டர்ன். அதாவது உங்க கேபிட்டலுக்கு 50% ரிட்டர்ன் பண்றீங்கன்னு அர்த்தம். ஓகேங்களா. ஆனா நீங்க நம்ம என்ன பண்றோம்னா 10,000 ரூபாய் வச்சு 50,000 பண்ணணும், 1,00,000 ரூபாய் பண்ணணும், அதுவும் ஒரே நாள்ல பண்ணணும்னு நினைக்கிறோம். ஓகேங்களா. மார்க்கெட்ல ஆப்பர்ச்சுனிட்டி அங்க இருக்கான்னு கேட்டா இருக்கு. ஓகேங்களா. அது ரெகுலரா பேசிஸ்ல பண்ணவே முடியாது. ஓகேங்களா. ஸோ ஆப்ஷன் பையர்ஸ்க்கு நான் சொல்ற ஒரே ஒரு விஷயம் தான், டிசிப்ளின். அந்த அந்த டிசிப்ளின் ஃபேக்டர். அதாவது ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேட். ஓகேங்களா. தொடர்ந்து 4 நாள் கூட லாஸ் ஆகட்டும், பிரச்சனையே கிடையாது. ஆனா ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேட். அந்த ஒரு ட்ரேட ஹேண்டில் பண்ணீங்கன்னா இதர் லாஸ் ஆனாலும் அந்த ஒரு ட்ரேடு தான், ப்ராஃபிட் வந்தாலும் அந்த ஒரு ட்ரேடு தான்.
அந்த 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 விஷயத்த ரொட்டீன்ல எடுத்துட்டு வரணும். அந்த ரொட்டீன்ல எடுத்துட்டு வரும்போது டிசிப்ளின் டெவலப் ஆகும். டிசிப்ளின் டெவலப் ஆச்சுன்னா கன்சிஸ்டன்சி டெவலப் ஆகும். இங்க வந்து பணம் பண்ணலாம். யார் வேணாலும் பணம் பண்ணலாம். எல்லாராலையும் பணம் பண்ண முடியும். ஆனா அந்த பணத்தை காப்பாத்த முடியுமான்னு கேட்டா வாய்ப்பே கிடையாது. அதுக்கு அதான் அந்த டிசிப்ளின் வேணும்னு சொல்றேன். சரிங்களா? பணம் பண்றது ஈஸி. ஆனா அந்த பணத்தை காப்பாத்துறதுக்கு உங்களுக்கு அந்த மென்டல் டிசிப்ளின். ஸோ அதையுமே நம்ம பார்ப்போம். ஆஹ் சில ஸ்ட்ராட்டஜிஸ் டிஸ்கஸ் பண்ணுவோம். நீங்க என் சேனலை சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. முக்கியமா என்ன உங்களுக்கு எதனா டவுட்ஸ் இருந்தா அதை நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். சில கண்டிப்பா ஒரு நாள் லைவ் செஷன்ஸ் நான் கண்டக்ட் பண்றேன். ஃபாரெக்ஸ் நம்ம ட்ரேட் பண்ணியிருக்கோம். சேலஞ்ச் எல்லாம் பாஸ் பண்ணியிருக்கோம். அதை பத்தியுமே நான் நிறைய என்னோட இன்ஸ்டாகிராம்ல போட்டிருக்கேன். ஆஹ் இதை பத்தி எல்லாமே நம்ம ஒரு தெளிவான டிஸ்கஷன்ஸ் டே டே டு டே எடுத்துட்டு போகலாம். ஓகே, தேங்க்யூ கைஸ். அண்ட் நம்ம நாளைக்கு பார்க்கலாம். நாளைக்கு என்ன மார்க்கெட் நமக்கு ஆஃபர் பண்ணுதுன்னு பார்க்கலாம். அண்ட் தேங்க்யூ பாய்.